السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: واعبدوا ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها وإن قل أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல் உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹ்வின் மீது சொல்லப்படுகின்ற ஒரு முறை ஸலவாத்தின் காரணமாக அல்லாஹ் 10 முறை நன்மையை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். வல்ல நாயகன் நன்மைகளை அடையக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். நன்மைகள் தொடர்ந்து தொடரட்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள முழு செய்தியும் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை சிறப்பான முறையில் நோன்பை நோற்று அருமையான முறையில் அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய நிரப்பமான கூலியையும் நாம் நேற்று பெற்றுவிட்டு இன்றைக்கு அதை ஒட்டிய ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். வல்ல நாயகன் நம் அமல்களை கபூல் செய்வானாக. நன்மைகள் தொடர்ந்து தொடரட்டும் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹும் ரசூலும் ஒரு ஆழமான செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரமலானில் முக்கியமாக அமல் செய்த முஃமின்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, முத்தகீன்களுக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்லுகிறார், ஆழமான செய்தியை சொல்லுகிறார். அதுதான் அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் ஒன்று இருக்குமையானால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமான ஒரு அமல் இருக்குமையானால் அந்த அமலை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், அதுவமுஹா வஇன் கல்ல. நீங்கள் அந்த அமல், உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு நற்செயல், தொழுவது, குர்ஆன் ஓதுவது, ஏதாவது ஒரு நற்செயல் நீங்கள் அதை குறைவாக செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் மிக ஆழமான ஒரு செய்தியை ரமலானில் நோன்பு நோற்ற மூமின்களுக்கு அல்லாஹ் அற்புதமாக உபதேசம் செய்கிறான். ஏனென்றால் நன்மைகள் எந்த அளவுக்கு நாம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த நன்மைகள் நமக்கு நல்ல மௌத்துக்களை தேடி தரும். நாம் நிறைய மௌத்துக்களை சந்திக்கிறோம். எத்தனையோ மனிதர்களுடைய மரணங்கள் மோசமான நிலையில் இருக்கின்றது. எத்தனையோ பேர் விபத்திலும், எத்தனையோ பேர் தவறான முடிவிலும், எத்தனையோ பேர் சொல்ல முடியாத ஒரு நிலையிலும் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கிறார்கள். ஒரு நாள் மரணம் நிச்சயம். ஆனால் அந்த மரணத்தை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது அந்த மரணத்துடைய வடிவமும் கூட, அந்த மரணத்துடைய வாசலும் கூட அழகானதாக இருக்க வேண்டும். ஒரு மூமினுக்கு நல்ல மௌத்து வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மூமின் நல்ல அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு ரமலானில் மட்டும் நாம் அமல்களை செய்துவிட்டு ரமலானுக்கு பின்னால் அந்த அமல்களுடைய வாசல்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெளியேறுவது என்பது மூமின்களுக்கு எந்த காலத்திலும் ஆகமானது அல்ல. இன்றைக்கு அப்படித்தான் ஆகிவிட்டது. ரமலான் மாதம் முழுக்க அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருக்கிறோம். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் எல்லா அமல்களுக்கும் டாட்டா காட்டக்கூடிய மூமின்களாக மாறிவிட்டோம். இந்த டாட்டா காட்டுற பழக்கம் வீட்டுல எல்லாருக்குமே இருக்கு. எங்கேயாவது ஊருக்கு பெரியவங்க போறாங்கன்னா இங்க உள்ள ஒரு தொழிலாளர் என்ன செய்வாரு, பாபா ஊருக்கு போறாங்க டாட்டா காட்டு அப்படின்னுவாங்க. அந்த பிள்ளை என்ன செய்வது, அந்த டாட்டா காட்டுற அந்த பழக்கத்தை மனதில் ஆழமா பதிய வச்சுட்டு ரமலான் என்பது ஒரு பயனாளி, ரமலான் என்பது ஒரு சஃபர், ஒரு பயணம். அந்த சஃபர்ல நாம் பயணித்திருக்கிறோம். அந்த பயனாளி நம்மளை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது ஒரு விருந்தாளிக்கு எப்படி நம் பிள்ளைகள் டாட்டா காமிக்கிறார்களோ, போயிட்டு
வா, இதுக்கப்புறம் வராத, இல்ல அப்புறமா போயிட்டு அடுத்த வருஷம் வா. அது போல நாம் என்ன செய்கிறோம்? ரமலானுடைய அமல் முடிந்த கையோடு அந்த ரமலானில் செய்த எல்லா நல்ல அமல்களுக்கும் இன்றைக்கு சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெரிய குழந்தைகள், சிறு குழந்தைகள் டாட்டா காட்டுகிறார்கள். ஆனால் சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கக்கூடிய என்ன செய்கிறார்கள்? நிறைய பேர் நல்ல அமல்களுக்கு டாட்டா காமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆகப்பெரிய தவறு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணிமிக்க எல்லாம் நல்லடியார்களே, ரமலான் மாதம் முழுவதும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மாத காலம் நாம் அமல் செய்திருக்கிறோம். 720 மணி நேரம் அல்லாஹ்வை நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரமலான் மாதம் முழுக்க அமல்களால் அந்த நன்மையை மாதத்தை கொண்டு நாம் அடைந்திருக்கிறோம். அந்த அடைந்த அந்த ரமலான் மாதம் அந்த அமல்களை நாம் வீணாக்காமல் அடுத்த ரமலான் வரைக்கும் நாம் போக வேண்டும் என்றால், ரமலானில் எந்த அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்யணுமோ, தொடர்ந்து செய்யணுமோ, அந்த அமல்களையே மீண்டும் தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்வதுதான் ஒரு ரமலானின் நோன்பு நோற்ற பூமிகளுக்கு மிக நியாயமான ஒரு அமலாக தெரியப்படும். இல்லை என்று சொன்னால் இவர்கள் ரமலானை மட்டும் வணங்கியவர்கள், அல்லாஹ்வை வணங்கியவர்கள் அல்ல. ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் அல்லவா? நீங்கள் ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை பார்த்தால் மீதி 11 மாதங்களுக்கு அல்லாஹ்வை மறந்ததாகத்தான் அர்த்தம். அல்லாஹ்வை மறந்து யார் இந்த உலகில் வாழ்கிறார்களோ அவர்கள் காஃபிர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். எனவே ரமலானில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக இல்லாமல் ரமலானுக்கு பின்னியும் நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாகவும் அந்த அமல்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஹதீஸில் வரக்கூடிய ஆழமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், எந்த முஃமின்கள் ரமலானுடைய மாதத்தில் மன் சாம ரமலான வஹுவ யுஹத்திஸு நஃப்ஸுஹு இதா அஃதர ரமலான அல்லாஹ் யஸில்லாஹ தகலல் ஜன்னah. ரமலான் மாதத்தை ஒரு மூமின் அடைந்தார், அடைந்து விட்டு அந்த மாதத்தில் எப்படி நோன்பு நோற்றார் என்றால், இந்த மாதம் முழுக்க நான் நோன்பு நோக்கிறேன், தொழுவேன், நல்ல அமல்களை செய்தேன், இதே போன்று நான் மற்ற மாதங்களிலும் நான் என்னால் தொழ முடியும், அமல் செய்ய முடியும், நல்ல தொழுகைகள் அமல்களை கொண்டு நான் மற்ற மாதங்களில் ஒரு விவாதத்தாக ஒரு ஆபிதாக இருப்பேன் என்று ரமலான் பிறை ஒன்றிலிருந்து யார் நல்ல நியத்தோடு அந்த ரமலான் மாதத்தை நன்மையை கொண்டு கழித்து கடந்தாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லி காமிக்கிறார்கள், அவர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போய்விடுவார் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். இங்க ரமலான் ஒரு மாத காலம் நியாயமாக வணங்கி நியாயம் என்றால் மீறி 11 மாத காலமும் நீங்கள் வணங்கியே ஆக வேண்டும். எப்பொழுது ரமலானில் உங்களால் கட்டுப்பாடோடு இருக்க முடிகிறதோ அந்த கட்டுப்பாட்டின் வாசல் வழியை கெட்டியாக பிடித்துக் கொண்டு மீறி 11 மாத காலம் அந்த வழியாக நீங்கள் பயணித்தால் உங்களால் என்ன ஹராம் செய்துவிட முடியும்? உங்களால் எந்த தவறான வழியில் போய்விட முடியும்? ஒரு மனிதன் தொழுகையை தேடுதலாக தொழுதாலே போதுமே. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று யார் தொழுகையை தேடுதலாக சொல்கிறார்களோ இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான காரியங்களை விட்டு அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும். சுபஹுடைய தொழுகை தொழுதுவிட்டால் லுஹர் வரைக்கும் உங்களை ஹராமில் கொண்டு போகாது. நீங்கள் தொழுகையை தேடுதலாக தொழ தவறுகின்ற பொழுது, அமல்களை தொடர்ந்து செய்ய தவறுகின்ற பொழுது, ஒரு ரமலானை நோன்பு நோற்றவன் கூட ரமலானுக்கு பின்னால் மதுவை குடிக்கின்றானே, ஒரு ரமலானின் நோன்பு நோற்றவன் கூட ரமலானுக்கு பின்னால் பெண்களை தவறான பார்வையிட்டு பார்க்கிறானே, ஒரு ரமலானின் நோன்பு நோற்றவன் கூட ரமலானுக்கு பின்னால் யாரை எப்படி ஏமாற்றுவது என்ற கண்ணோட்டத்தோடு வாழ்கின்றானே. ரமலானின் கட்டுப்பாடாக நம் அமல்களை கொண்டு போன நாம் ரமலானுக்கு பின்னியும் அந்த அமல்களை அந்த தன்மையோடு நாம் வாழ்வதுதான் ஒரு உண்மை ரமலானுக்கு அர்த்தம் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்களே. தகலல் ஜன்னah, எந்த கேள்வி இல்லாமல் அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அந்த ஹதீஸ்ல உள்ள ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாத காலம் எப்படி நீங்கள் கட்டுப்பாடோடு வாழ்ந்தீர்களோ அதே கட்டுப்பாடுகள் உங்கள் நோக்கு வரைக்கும். எப்படி நீங்கள் கட்டுப்பாடோடு வாழ பழகி இருக்கீங்களோ உங்களுக்கு எதற்கு கேள்வி, உங்களுக்கு எதற்கு கணக்கு? பொதுவாக ஒரு கடையில வேலை செய்யக்கூடிய நியாயமான ஒரு மனிதர் நமக்கு தெரியும், அவர் திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், அவரை நம்பி விட்டுட்டு போவார்கள், கடை சாவி கொடுத்து கூட போவார்கள். சில இடங்களிலே சில ஊர்களிலே வேலை செய்யக்கூடிய எத்தனை வருஷம் வேலை செய்தாலும் ஒரு நொடி கூட நம்பி அவரை கடையில் விட மாட்டார். ஏன்? அந்த ஒரு நொடி கூட கிடைக்காதுன்னு சொல்லி அவன் என்று பார்த்துட்டு இருப்பான்.
அப்போ ஒரு நாள் முழுக்க கடையில் சாதி கொடுத்து போகக்கூடிய நம்பிக்கையான ஒரு தொழிலாளி எந்த அளவுக்கு நம்பிக்கையை சம்பாதித்தார். இவற்றை ஒப்படைச்சா எதுவும் காணாம போகாது, எதுவும் திருட்டு போகாது, நம்புறார் அல்லவா? அதுபோன்றுதான் அல்லாஹும் சொல்லுகிறான், ஒரு மாத காலம் நான் பார்த்தேன் உன்னை, விடாமல் தொழுதாய், விடாமல் ஓதினாய், விடாமல் திக்ர் செய்தாய், விடாமல் நல்ல அமல்களை பின்னால் தொடர்ந்து கடலில் எப்படி அலைகள் ஒன்றின் பின் ஒன்றால் கொஞ்சம் கூட சடைவு ஏற்படாமல் காலம் முழுக்க அது அடித்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோன்று என் அடியாரி அமல்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாய், அதை நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன். ரமலானுக்கு பின்பு ஏன் இப்படி பாதியாக மாறிவிட்டாய்? ரமலானுக்கு பின்பு ஏன் இப்படி கொடுங்கோப்பவனாக ஆகிவிட்டாய்? அப்புறத்தில் ஏன் உன் அமல்களை கொண்டு போய்விட்டாய் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை எப்போது உண்டாகும்? ரமலானுக்கு பின்பு ஒரு கப்பலர், ஒரு மரபு வருகின்ற பொழுதுதான் கேள்விகள் அதிகரிக்கும், மரபு வருகின்ற பொழுதுதான் கணக்கும் அதிகரிக்கும். எனவே அந்த ரமலானுக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய அமல் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொன்னால் ரமலானுக்கு பின்பு அமல் நமக்கு பிரயோஜனம் தர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு வக்து தொழுகை நீங்கள் அல்லாஹ்வுக்காக முறையாக தொழுதால் அடுத்த வக்து நீங்க கவலைப்படவே தேவையில்லை. அந்த முதல் வக்து தொழுதுங்கல்ல, அதுவே உங்களை இழுத்துட்டு வந்துடும். ஃபஜ்ர்ல யாரை பார்க்கணும் அவங்க லோஹர்ல பார்க்கலாம், லோஹர்ல யாரை பார்க்கணும் அவங்க அசர்ல பார்க்கலாம், அசர்ல பார்த்தவங்க மகரிப்ல பார்க்கலாம், மகரிப்ல பார்த்தவங்க இஷாவுல பார்க்கலாம். காரணம் என்ன? அவர்கள் எல்லா வக்து தொழுகையும் இஹ்லாஸாக தொழுதார்கள், ஈமானோடு தொழுதார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை அதே ஈமானோடு அதே இஹ்லாஸோடு தன் வீட்டுக்கு அல்லாஹ் அழைத்து வருகிறார். இதே போன்றுதான் ரமலான் நீங்கள் செய்த நல்ல அமல்கள் உண்மையிலே இஹ்லாஸ் என்று நீங்கள் கருதினால் அடுத்த ரமலான் வரை தொடர்ந்து நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சடைவுகள் என்பது வந்துவிடக்கூடாது. ரமலான்ல 100 முறை திக்ர் செஞ்சீங்களா, அந்த 100 கடைபிடிங்க. முடியலையா, உங்களால முடிஞ்சதாவது செஞ்சிருங்க. ஒண்ணுமே இல்லாமல் எந்த நாளும் வீணாக கழித்து விட வேண்டாம். ரமலான்ல குர்ஆன் ஒரு 5 ஓதுனீங்களா, ரமலானுக்கு பின்னாடி ஓதுங்க. முடியலையா, ஒரு 3 ஆயத்தாவது ஓதிடுங்க. ரமலான்ல ஏதோ தர்மங்கள் பண்ணுங்களா, ரமலானுக்கு பின்னாடி தொடர்ந்து பண்ணுங்க. முடியலையா, உங்களால முடிஞ்ச தர்மத்தை பண்ணுங்க. இந்த ரமலானில் செய்த நல்ல அமல்களை ரமலானில் நிரப்பமாக செய்திருப்போம், அதே அமல் நிரப்பமாக பின்னால் செய்தாலும் நல்லதுதான். செய்ய முடியாவிட்டால் அதில் கொஞ்சமாவது என்ன செய்ய வேண்டும்? 11 மாத காலம் நாம் செய்தால் அல்லாஹ் அந்த அமல்களை என்ன செய்வான்? ரமலான் அமல்களோடு ஒப்பிட்டு எடுத்துக் கொள்வான். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் ஒரு அடியானுடைய அமலை அல்லாஹ் சரி செய்கின்ற பொழுது குறைகள் ஏற்படும். அந்த குறைகளை சரி செய்வதற்கு அல்லாஹ் நஃபில் சுன்னத்து போன்ற வணக்கங்களை கணக்கிடுவான். அதே போன்றுதான் ரமலான் செய்த நல்ல அமல்களை குறை ஏற்பட்டிருந்தால் மற்ற மாதங்களில் செய்த அமல் அல்லாஹ் சரிபார்ப்பான். மற்ற மாதங்கள் அமல் இருந்தால் அதனுடைய அமலுடைய நன்மை எடுத்து அல்லாஹ் ரமலானுடைய குறைகளை நிரப்பிடுவான். நீங்க ரமலான்ல மட்டும் நன்மை செய்தவர்களா இருந்தீங்கன்னா, மற்ற மாதத்துல அமல் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எப்படி அமல் இருக்கும்? நான் வாரத்துக்கு ஒரு வருடம் பள்ளிவாசல் வருவேன், நான் மாசத்துக்கு ஒரு வருடம் பள்ளிவாசல் வருவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நன்மை ஏதாவது வாழ்க்கையில் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. ரெண்டு மணி நேரம் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு தொட்டி அணிந்து கொண்டு ஏதாவது தாடியை வைத்துக் கொண்டு நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளலாம். முடிய அல்லாஹ்விடத்துல கேட்கும் கேள்விகளுக்கு நம்மிடத்துல பதில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. தண்ணீர் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு உண்மையான ரமலான் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காகவே மற்ற மாதங்களில் அந்த அமல்களை கடத்தி செல்வார். ரமலானில் யார் எந்த அளவுக்கு அமல்களை இஹ்லாஸாக செய்தார்களோ அந்த அமல் அவருக்கு மிக பிரயோஜனத்தையும் படிப்பனையும் தரும் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்பொழுதும் வணங்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் முனாஃபிக் என்பவன் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருப்பார். முனாஃபிக்கு 3 அடையாளம் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல் அடையாளம், அவன் வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவான். பொதுவா நம்மள சில பேர் வாயை திறந்தாலே ஒரே பொய்யா வரும். அவனை கண்டுபிடிச்சிடலாம், அவன் ஒரு முனாஃபிக். அவன் சொல்றதை வச்சு நம்பவே முடியாது. 2வது, அவன் வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாறு செய்வான். 3வது, அவனை நம்பினால் அவன் மோசம் செய்வான். இந்த 3 குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் நயவஞ்சகர்கள், அவர்கள் முனாஃபிக்குகள். இந்த 3ல நாம இருந்தோம்னா அதுல இருந்து வெளியே வர முயற்சி செய்யணும். உண்மை பேசுவதற்கு முயற்சி செய்யணும். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற முன்பு வாக்குறுதி கொடுக்க கூடாது. 4வதாக பெருமானார் சொன்னார்கள், ஒரு முனாஃபிக்கு அடையாளம் என்பது தொடர்ந்து எந்த நல்ல அமலும் செய்ய மாட்டான். எந்த நல்ல அமலும் தொடர்ந்து செய்யவே மாட்டான். ரமலான்ல வேண்டுமானால் செய்திருப்பான் தொடர்ந்து 1 மாத காலம், அது
அவன் நினைத்துக் கொண்டிருப்பான் நான் தொடர்ந்து தொழுகிறேன். அங்க அப்படி என்ன விஷயம்? உன் வாழ்நாள் முழுக்க தொழுக வேண்டும். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக யகீன். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், உன்னுடைய இறைவனை உன்னுடைய மரணம் வருகின்ற வரைக்கும், உனக்கு மவுத்து வருகின்ற வரைக்கும் உன் இறைவனை நீ வணங்கி ஆக வேண்டும். அப்போ நான்காவது அடையாளம் ஒரு முனாஃபிக்குக்கு தொடர்ந்து எந்த நல்ல அமலும் செய்ய மாட்டான். ரமலான்ல தொடர்ந்து செய்த நாம் ரமலானுக்கு அடுத்து தொடர்ந்து செய்ய வேண்டும். யார் செய்ய தவறுகிறார்களோ, ரமலான்ல நீங்க பார்த்திருக்கிற பள்ளிவாசல்ல நிறைய சத்துகள் தொழுகி கொண்டிருப்பார்கள். 5 தொழுகைக்கு பள்ளிவாசல் நிரம்பியிருக்கும். எல்லா அமல்களிலும் பள்ளிவாசல் நிரம்பியிருக்கும். ரமலான் கழிச்சு பாருங்க, எல்லா பள்ளிவாசல்களும் அது சொல்லவே தேவையில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க, லொஹர் அஸ்ர் நான் கடையில் இருக்கிறேன், என்னால எப்படி வர முடியும்? மகரிப்ல நான் கடையில் இருக்கேன், என்னால எப்படி வர முடியும்? லொஹர் அஸ்ருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தொழுது கொள்ளுங்கள், மகரிபுக்கு தொழுது கொள்ளுங்கள், இஷாவுக்கு சீக்கிரமா வந்து மஹல்லாவுக்கு வந்து விடுங்கள், அல்லது இஷாவுக்கு லேட்டா வந்து பக்கத்துல ஒரு பள்ளியை தொழுதுங்க. காலையில் 5 மணிக்கு எந்த கடையில் போய் வேலை செய்யணும் சொல்லுங்க? காலையில 5 மணிக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போறோம்? காலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரமலானில் வந்த அந்த கூட்டம் ரமலானுக்கு பிந்தி வர தவறிவிட்டால் உண்மையிலே சொல்லுகிறோம், இந்த மஹல்லாவில பரக்கத் என்பதை அல்லாஹ் எடுத்து விடுவான். யார் என்ன வேலை செய்தாலும், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக இருக்கிறீர்கள், நீங்கள் மஹல்லாவின் ஜமாத்தோடு தொழ தவறிவிட்டால் எப்படி குடும்பத்துல பரக்கத்துக்காக வேண்டி குர்ஆன் ஓதுகிறோம், தொழுகிறோம், அதை கொண்டு குடும்பத்துல பரக்கத்து வருகிறதோ, அது போன்ற மஹல்லாக்களில் ஆண்ட ஜமாத்தோடு தொழ தவறிவிட்டால் அல்லாஹ் மஹல்லாவுக்கு இருக்க வேண்டிய பரக்கத்தை குறைச்சிருவான். நீங்க வரும்போது பரக்கத்தா வாங்கிட்டு வருவீங்க, ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி, மஹல்லாவை நுழைந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய காசு பணங்கள் எல்லாம் பறிந்து போகும், வீணான செலவுகளை அது இழுத்துக் கொண்டு போகும். இதையெல்லாம் நாம் உணர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே ரமலானை தொடர்ந்து செய்த அந்த நன்மைகள் ரமலானுக்கு பின்னும் அது தொடரப்பட வேண்டும். ரமலானுக்கு பிந்தி அமல்கள் தொடர்வதை நாம் பகிர்ந்து கொண்டால் அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை வீணாக்கி விடுவான். காரணம் என்னவென்று சொன்னால், அமல் விஷயத்துல யார் பலகீனமாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் ஏற்பதில்லை. ஆள் கடலில் 2 குறள்கள், ஒரு குறளுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? பதிலளித்தான். ஒரு குறளுக்கு அல்லாஹ் பதிலளிக்கவில்லை. தஃசீரிலே உலமாக்கள் சொல்லுவார்கள், அந்த ஒரு குறள் எப்பொழுதும் அல்லாஹ்வை அழைத்துக் கொண்ட குறள். நீங்க ரமலான் மாதம் முழுக்க யா அல்லாஹ் அப்படின்னு உங்க ரிங்டோன் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க ரமலான் மாதம் முழுக்க பஜர்ல மகரிப்ல எல்லா வக்திலையும் உங்களுடைய குரலை கொண்டு எனக்கு அங்க அப்படி, எனக்கு இங்க இப்படி, அவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம், அல்லாட்ட நிறைய ஹாஜத்துக்களை முன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஹாஜத்துடைய அந்த குரலின் பலத்தை, அந்த குரலின் இனிமையான அந்த குரலின் அந்த சத்தத்தை அல்லாஹ் உணர்ந்திருக்கிறான். இன்னல்லா சமீஉன் பஸீர், நீங்கள் வருவதை பார்க்கின்றான், நீங்கள் கேட்பதை அல்லாஹ் கேட்கின்றான். எனவே உங்கள் குரல்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். ரமலானில் கேட்ட அந்த குரல் ரமலானுக்கு பிந்தி கேட்க விடாவிட்டால், அடுத்த ரமலானில் கேட்டால், இந்த இடைப்பட்ட 11 மாத காலம் நீங்கள் என்ன துவா செய்தாலும், ஏன் ஒரு அவுலியாவை கூட்டியாலும் வீட்டுல உட்கார்ந்து துவா செய்தாலும் துவா கபூல் ஆகாது. நானும் 11 மாசமா துவா செய்யறேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல, உங்களை பார்த்தா அவுலியா மாதிரி தெரியுது, என் வீட்டுக்கு வந்து ஒரு யாசின் ஓடி என் பறக்கத்துக்கு துவா செய்யணும்னா அல்லாஹ் அந்த அவுலியா துவாவும் ஏற்க மாட்டான். நீ எந்த ஹாஜத்தை அடைய வேண்டும் என்று என் மூலம் ஆசைப்படுகிறாயோ, உன் குரல் தொடர்ந்து கேட்டால்தான் என்னிடத்திலிருந்து உதவி உனக்கு வரும். உன் குரல் எனக்கு தொடர்ந்து கேட்டாவிட்டால் என் உடனே உனக்கு வராது. ஆள் கடலில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் அதனால் அவருக்கு உதவி செய்தான். அதே ஆள் கடல் ஃபிரௌன் மாட்டிக்கொண்டான், அல்லாஹ்வை அழைத்தான், அல்லாஹ் பதில் தரவில்லை. காரணம் ஏன்? அல்லாஹ் அவன் ஒருபோதும் அழைக்கவில்லை. புதிதாக அழைப்பவருடைய குரலை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அல்லாஹ் எப்படி அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வான்? எப்படி சிந்தனையில் எடுத்துக் கொள்வான்? இதை சொல்வதற்குரிய நோக்கம், 1 மாத காலம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய குரலை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த குரல் அல்லாஹ்விடத்தில் பதிவாக வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹ்விற்கு முன் வைக்க வேண்டும். அதற்கு தொழுதால் மட்டும்தான் துவா கேட்க முடியும், தஸ்பீஹ் செய்ய முடியும், குர்ஆன் ஓத முடியும், 2 பேரை பார்த்தா சலாம் சொல்ல முடியும், 4 பேரை பார்த்தா முசாபா செய்ய முடியும், ஒரு 4 ஏழைகளுக்கு காசு பணம் தர்மம் பண்ண முடியும். எல்லா நல்ல அமல்களுக்கும் முதல் முற்றிலும் மூலமா இருக்கக்கூடிய ஒரு அமல் அஸ்ஸலா, தொழுகை தான். தொழுகைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரு ஜவுளி கடைக்குள்ள போனா எப்படி எல்லா திருமணியும் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறதோ, அது போல பள்ளிவாசல் என்ற அந்த வீட்டுக்குள் நீங்கள் தொழுகைக்காக வருகின்ற பொழுது எல்லா நல்ல அமல்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே,
இன்று முஸ்லிம்களை சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தேவை வந்தால் மட்டுமே அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் இடம் கொடுப்பாங்க. இந்த 10வது தேர்வு வரும்போது விழுந்து சொல்லுவான், 11 தேர்வு வரும்போது விழுந்து சொல்லுவான், 10 மாத காலம் போய் கூப்பிடுவோம் வரமாட்டான். ஆனா அந்த தேர்வு அறிவு செஞ்சுட்டா இவனுக்கு கூட என்ன பள்ளிவாசலுக்கு அனுப்பிட்டு கொடுத்துருவான். வந்து உட்காந்துக்கிட்டு யாருல இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு, எப்படியாவது நீ என்ன செய்ய, எனக்கு உதவி செய்ய அல்லாட்ட மன்றாடி துவா கேட்பான். அல்லாஹ் வகையில் அவனுக்கு உதவி செஞ்சிருவான். அவனுக்கு ப்ரமோட்டர் பாஸ் ஆயிட்டான் வந்துட்டான்னா அடுத்து அல்லாஹ் சுத்தமா மறந்துடுவான். முஸ்லிம்கள் சில பேர் அப்படி இருக்கிறாங்க. வியாபாரத்துல பறக்கிறது இல்லைன்னா முதோஸ்தத்துல வந்து உட்காந்துக்கிட்டு யாருல இவ்வளவு முதல் போட்டுட்ட, உன்னை நம்பி போட்டுக்கிற, எப்படியாவது போட்ட முதல் 2 ஆகணும், நீ அதை உதவி செய்ய கையெழுத்து துவா கேட்பாங்க. முதல் 4 ஆயிடுச்சுன்னா அவங்க பள்ளியாசலுக்கு வர மாட்டாங்க. இது நாம யதார்த்தத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறோம். ஒரு குறை சொல்வதற்காக அல்ல. ஒரு தேவை என்றால் மட்டும் அல்லாஹ்வை என்ன செய்கிறோம், நாம் அழைக்கிறோம். ஆனால் தேவை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை முற்றிலுமாக நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையைத்தான் அல்லாஹ் தவறு என்று குறிப்பிடுகிறான். தொடர்ந்து அமல் செய்வதனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்கிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆவை அல்லாஹ் மறுத்து எந்த கூட்டத்துக்காக அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களோ, அல்லாஹ் இவங்களுடைய சொல் பேச்சு கேட்கறது இல்ல, இவங்களுடைய அதாவது யூனுஸ் நபி துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா இந்த நாளில் வேதனை வரும் நபியை இந்த இடத்தை நீ இருக்காது, இவங்களை வெளியேறுங்க, முடிஞ்சு போச்சு. யூனுஸ் நபி வெளியேறி போகின்றார்கள். போகும் வழியில் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்தில் அல்லாஹ்ட்ட கதறாங்க, யா அல்லாஹ் யூனுஸ் நபி துஆ செய்து விட்டார், நீயும் அதை கபூல் செய்து விட்டாய், வேதனை உன் வேதனை தூரத்தில் தெரிகிறது, அது நெருங்கி வந்தால் நாங்கள் அழிந்து விடுவோம், நாங்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் எல்லோரும் இருக்கிறோம், எங்கள் துஆவை கபூல் செய்ய என்று வேதனை கபூல் செய்யப்பட்ட ஒரு உம்மத்துக்கு நபி போயிட்டாங்க விலகி. ஆனா அந்த உம்மத்துக்கு செய்யறாங்க அந்த நொடியும் கூட அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க, அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சானே. அப்போ வேதனைக்கு முடிவாக்கப்பட்ட உம்மத்துடைய துஆ அல்லாஹ் ஏற்கிறான் என்று சொன்னால் தொடர்ந்து அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டதுனாலதான் அவங்க துஆ அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஒரு பக்கம் யூனுஸ் நபி போனவங்க எங்க வேதனை வரணும்னு சொல்லி திரும்பி வந்தாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய வேதனையில மாட்டிக்கிட்டாங்க. நாம ஆழமாக விளங்க வேண்டிய செய்தி, நபியாக இருந்தாலும் உம்மத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கு தவறு என்று தெரிந்தால் அவன் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். பிடிப்பதில் தண்டனை கொடுப்பதில் எல்லோருக்கும் தண்டிப்பான், எல்லோரையும் கேள்வி கேட்பான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 நாட்கள் மீன் வைக்கிற தண்டனை என்று சொன்னார். நாம் எல்லாம் ஒரு மாதம் மட்டும் அல்லாஹ்வை விசுவாசித்து விட்டு அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுக்கு நல்ல மகிழ்ச்சியை தந்து விட்டு அடுத்த ஷவ்வால் கிடைக்கிறது. அதுல ஒரு குழப்பம், 1 2 இது 2 மாதிரி நல்ல பெருசா இருக்குது வளையம், ஒரு பிறகு தெரியல, நாம 2ஆம் நாள் போட்டுட்டோமோ, அதுல நிறைய பேர் திருப்தி இல்லாமல் இருந்து நேற்றைய பெருநாள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஷவ்வால் பிறை பிறந்ததுக்கு பின்னால் போயிட்டு வா அப்படி அறிந்து அந்த பிறை ரமலான் அனுப்பி வைத்தால் அல்லாஹ் அந்த அமல் செய்கிறவர்களை அமலும் ஏற்றுக் கொள்வதில்லை, அவருடைய துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வியாபாரி என்ன செய்கிறார், எல்லா காலமும் வியாபாரம் செய்கிறார். சீசன் நேரம் வரும்போது வியாபாரம் செய்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு லாபம் முன்ன பின் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று புரிந்து கொள்வார். ஆனா ஒரு வியாபாரி, முட்டாளான வியாபாரி, சீசன்ல மட்டும்தான் கடையை திறக்கிறார். அவருக்கு எப்படி வியாபாரம் கை கொடுக்கும்? மற்ற நாட்களில் தினமும் கடை திறந்தால் ஏதோ 1 2 நடக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். இவர் சீசனுக்கு மட்டுமே கடை திறக்கப்படுவதாக இருந்தால் சீசன்லயும் நிறைய பேர் வியாபாரம் இல்லாம இருக்கா இல்லையா, இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதே போன்றுதான் ரமலானில் மட்டுமே நான் அல்லாஹ்வை வணங்குவேன், ரமலானில் மட்டுமே நான் கொள்ளுவேன், அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ கேட்பேன் என்று நாம் கொள்கையோடு வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், இங்க வா, ரமலான் முடிஞ்சு போச்சு, இதோட அடுத்த வருஷம் தான் வரும், நீ போயிட்டு அப்புறமா என்று சொல்லி அல்லாஹ்வே நமக்கு அனுப்பி வைத்து விடுவான். அதுவிட அவரும் நமக்கு தேவையா, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதிலும் சில பேருக்கு அல்லாஹ்வுத்தாலா ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துருவான், நீ இங்க இருக்க ஆள் இல்ல, மண்ணுக்குள்ள வந்துரு, நீ மேல இருந்து பிரயோஜனம் இல்ல, எந்த நல்ல அமலும் செய்யறது இல்ல, எந்த நல்ல காரியத்துக்கும் உதவுறது இல்ல, எல்லா காலத்திலும் தீமையா இருக்கிற, நீ எதுக்கு மண்ணுக்கு மேல பாரமா, மண்ணுக்கு கீழே வந்து என்று அல்லாஹ் டிக்கெட் போட்டு அவனே கூட்டுப்பான். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கஞ்சி குடிக்கும் போது ஞாபகம் வரும், 3 வருஷம் தாய் இருந்தார், 2 வருஷம் போயிட்டார், 1 வருஷம் அவர் இருந்தார், 2 வருஷம் போயிட்டார். இந்த குழம்புகளோடு அடுத்த ரமலான் மீதி இருப்பவர்கள் சந்திக்க வேண்டும். இவையெல்லாம் எதை குறிக்கிறது? ரமலானுக்கு பிந்தி அமல் செய்பவர்கள் அந்த நாட்களை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலான் முடிந்ததோடு தொழுகைக்கு வராமல் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு சில உதாரணங்கள் இங்கு மையப்படுத்தப்படுகிறது. ஒன்று, மக்காவில் ஒரு பெண் இருந்தார். அந்த பெண் பைத்தியக்காரி பெண். காலையில உட்கார்ந்து நூல் கொண்டு ஆரம்பிப்பான்,
சாயங்காலம் பொழுது ஆயிரும், ஒரு வகையில தைத்து முடிச்சிருவா. சாயங்காலம் பொழுது முடிஞ்ச பிறகு எதெல்லாம் தைத்தாலும் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருவா. மறுபடியும் மறுநாள் காலையில் செய்வா, 100 ரூபாய் ஆரம்பிப்பா. மகளிர் நேரம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருவா. ஒரு பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டவர். அதே போன்று ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளி ஒரு கட்டிடத்தை கட்டினார், அற்புதமான முறையில் கட்டிடத்தை எழுப்பினார். எல்லாம் முடிந்து வீட்டோட சிறப்பு ஆண்டுக்கு எல்லோரையும் வர சொல்லி ஒரு பெரிய புல்டோசரை கூட்டியாந்து அந்த வீட்டை இடிச்சிட்டார். இப்படிப்பட்ட மனநிலைவாதி. மூன்றாவதாக ஒரு மாடியில் என்ன செய்கிறார், தவறு கீழே விழுந்துடுறார், கை காலெல்லாம் உடைந்து போய்விடுகிறது. மருத்துவர்கள் அவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்து இதுக்கப்புறம் உஷாராகி பத்திரமா இருக்கிறார். ஓரளவுக்கு ரெடியானதுக்கு பின்னாடி மறுபடியும் மாடியிலிருந்து கீழே விழுகிறார். இவருக்கு எப்படிப்பட்ட பேரு? நான்காவதாக ஒருவர் நல்ல வெள்ளையும் தெரியுமா வீட்டிலிருந்து புறப்பட்டு வர்றார். வர்ற வழியில தவறி சகதியில சேத்துல விழுந்துடுறார். அவரை ரெடி பண்ணி மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணி குளிப்பாட்டி மறுபடியும் பார்த்து போறாங்க அப்படின்றோம். நாளைக்கு வேணுங்கிறது மறுபடியும் சேத்துல விழுகிறார். இப்படிப்பட்ட மனிதர் எப்படிப்பட்ட நிலை உள்ளவர்? இப்படி ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ரமலானில் தொழுவதற்கு இந்த உதாரணங்கள் ஒத்து போகும். எப்படி இந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு நியாயமாகப்படுகிறதோ இதே உதாரணம் ரமலானில் அல்லாஹ் அழைத்தவர்கள் இந்த உதாரணத்துக்கு கூட பிறந்தவர்களை போன்று. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு இறைநேசர் இருந்தார். அவர் பேரு சிறுமியும் சித்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர். அவர் என்ன செய்கிறார், ஒரு மரத்திடத்திலே பேசுகிறார். அந்த மரத்திடத்துல பேசும் பொழுது மரத்திடத்துல கேட்டால், மரமே நீ எப்படி எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ற? சில பேர் உன்னை கல்லால் அடிக்கிறாங்க, அதையும் வாங்கிக்கிற. அவங்க பழம் பறிச்சு அதையும் தாங்கிக்கிற. அவங்க அடியும் வாங்கிக்கிற, அவங்களுக்கு பழத்தையும் கொடுக்குற, நிழலையும் கொடுக்குற, எல்லாத்தையும் தர்ற. எப்படி ஒரு நாள முடியுது? அப்ப அந்த மரம் பேசுகிறது, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் சமயங்களில் எந்த ஒரு தவறு நடந்து விடுகிறது. இந்த காட்சி அடிக்கும் போது எந்த ஒரு கெட்ட பழத்தை நான் அந்த பக்கம் சாங்கிடுவேன். எந்த பக்கம் காத்தடிக்கிறதோ அந்த பக்கம் நான் சாயக்கூடியவனாக இருக்கிறேன். அதுபோன்றுதான் ரமலானை அமல் செய்தவர்கள். ரமலானுக்கு முந்தி அல்லது ரமலானில் நன்மையை காட்சி அடித்தது நாம் ரமலானில் சாய்ந்து விட்டோம். ரமலானுக்கு பிந்தி அந்த நன்மையுடைய வாசல் அடைபட்டதாக நாம் நினைத்துக் கொண்டோம். இல்லை, ரமலானுக்கு பிந்தியும் நமக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு அல்ல வைத்திருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யும், ரமலானுக்கு பிந்தி அந்த ஜோஷ் போனதுனால, அந்த காற்று அடிக்காதனால நமக்கு பள்ளிவாசல் வரக்கூடிய எண்ணம் இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு எல்லாம் நல்லடியார்களே, இவையெல்லாம் நம் கவனத்தில் சிந்தனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்னும் ஒரு வார காலம்தான் நாம் நம்முடைய விஷயத்தில், அதுவும் குறிப்பாக தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் மிக முற்றிலுமாக கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அவர்களுக்கு அல்லாஹ் அமைத்து கொடுப்பார். நீங்க தொழுகாம கொள்ளாம யாருக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வந்துட்டீங்கன்னா அவர் திடீர்னு நமக்கு சர்வாதிகாரம் பண்ணக்கூடியதா இருந்தாலும் முடிவு போச்சு நம்ம வாழ்க்கையை. எல்லாம் பாதுகாக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக எப்பொழுது இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய பள்ளியில வந்தாதான், ஒரு ஜமாத்தா தொழுதாதான் நமக்குள்ள ஒரு மஷ்ரா உண்டாகும். நாம் யாரை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா நமக்குள்ள மஷ்ரா பண்ணாட்டா கூட அல்லாஹ்வுடைய எண்ணங்களை உள்ளத்துல போடுவான். ஒரே சொத்துல நம்ம அல்லாஹ் என்று தக்பீர் கட்டி நிற்கின்ற பொழுது எல்லா உள்ளத்திலும் அல்லாஹ் போட்டுருவான், இவரைதான் நீ தேர்ந்தெடுக்கணும் என்று. நாம நிற்பதில் வராவிட்டால் அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். காலம் முழுக்க நாம் கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தங்க மோதிரம் என்பதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தங்க மோதிரம் அணிந்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் இது ஆண்களுக்கு ஹலால் ஆயிரும் சொல்லி பயந்து மோதிரத்தை கழட்டிட்டாங்க. அப்ப என்ன செய்தாங்க, இருந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் தங்க மோதிரத்தை வெள்ளி மோதிரமாக மாற்றினார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய முத்திரை போடப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால் அது அபூபக்கருடைய கருத்துக்கும் உமருடைய கருத்துக்கும் இறுதியில உஸ்மானுடைய கருத்துக்கும் போனது. உஸ்மான் என்ன செய்தார்கள், அவர்கள் ஆட்சி காலத்திலே பெருமானாருடைய மோதிரத்தை கையிலே போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் உஸ்மானுக்கு எதிராக புரட்சி செய்தார்கள், ஒற்றுமை இல்லாமல். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா, உஸ்மான் அவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்தது. இந்த மோதிரத்தை போடலாமா வேணாம் என்று சொல்லி ஒரு கிணற்றின் சுவற்றின் மேல் உட்கார்ந்து கொண்டு மோதிரத்தை கலற்றுறதும் போடுறதுமா இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்கள மீறி மோதிரம் கிணத்துக்குள்ள இருந்துருச்சு. 3 நாட்கள் கிணத்தை தண்ணீர் எழுப்பி அந்த மோதிரம் இன்னும் கிடைக்கல. அப்புறம் அல்லாஹ் எடுத்துட்டான். நாம் விளங்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முடி பாதுகாக்கப்பட்டிருக்கு, காலணி பாதுகாக்கப்பட்டிருக்கு, ஆடை பாதுகாக்கப்பட்டிருக்கு, அவருடைய மோதிரம் போயிடுச்சு. ஒற்றுமை இல்லாததினால் அல்லாஹ் தஆலா எடுக்க வேண்டியது கண்டிப்பாக எடுத்து விடுவார். எல்லாம் நாம் சிந்தித்து செயல்படுவதற்காக வேண்டிதான் தொடர்ந்து அமல் செய்ய வேண்டுவதாக அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி பேசுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து அமல் செய்ய வேண்டிய ஒரு தருணம் இது.
கையெழுத்து துவா செய்ய வேண்டிய தருணம் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல, நான் நபிதான் நீ நபிதான், நீ துவா செஞ்சா நானும் சொல்லணுமா, நான் தான் துவா செய்ய நீ வேணா ஆமீன் சொல்லு, ஹாரூனை கேட்டுக்கலாம் அல்லவா? இல்ல, அந்த இடத்துல மூசா துவா கேட்க வேண்டிய டைமிங், நான் ஆமீன் சொல்ற டைமிங். அந்த அடிப்படையில உலமாக்கள் நம்முடைய மன நிம்மதிக்காக, இந்த இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய எதிர்காலத்துக்காக, நல்லவர்களை வர வேண்டும்ன்றதுக்காக துவா செய்வார்கள். அப்படி துவா செய்கின்ற பொழுது ஒரு 4 பேர் மட்டும் பின்னாடி நின்றுருந்தா துவா எப்படி கபூலாகும்? அப்புறம் போய் உட்கார்ந்து பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, அது ஏறி போச்சுன்னா எப்படி அது? எல்லாம் நல்லடியார்களே, ஒரு அமலில் உள்ள வரும் பொழுதுதான் எல்லா நலவுகளும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எப்படி ரமலானில் நம்மை முத்தகீன்களாக வாழ வைத்தான், சாலிஹீன்களாக வாழ வைத்தான், அதே போன்று ரமலானுக்கு பின்னியும் இன்ஷா அல்லாஹ் நம்மை அது போன்று வாழ வைக்க, தொழுக வைக்க, அமல் செய்ய வல்ல நாயகமும் எல்லோருக்கும் தோல்வி செய்யட்டும். எதை பேசினமோ எதை கேட்டமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கட்டும். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.